Hey, hi. Hi, Muni. Hello, hi Madhu. Hi, guys. Hi guys. கேஷுவலாக பார்க்குறோம். Casual. கேஷுவலா Casual. மொட்டமாடி டாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பாட்காஸ்ட் எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா we are interviewing the podcaster. We are getting to know him better. ஓகேவா? வெல்கம் டு அன்டோல்ட் Hi. ஸ்டோரி 38 38. 38 எபிசோட். உங்கள் சேனலில் சொல்லிட்டேன் நான். Hi, guys. Welcome to my YouTube channel. ஸோ யா வெரி லாங் பெண்டிங் கொலாபரேஷன் 1 இயராக பிளான் பண்ணிருக்கோம் அண்ட் வி ஆர் ஃபைனலி மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஸோ ஹோப் திஸ் வில் கெட் பப்ளிஷ்ட் சூன். Soon. யா நாளைக்கே எடிட் பண்ணி போட்டுடலாம். நாளைக்குன்றது என்னைக்கு சொல்ல மாட்டேன். யா சரி, ஓகே. என்ன கேட்க போறீங்க என்ன பற்றி? உங்களை பத்தி வந்து இப்போ 38 பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் பண்ணிட்டீங்க. எஸ். ஸோ ஓகே, லெட் யுவர் வியூவர்ஸ் நோ அபவுட் யூ அப்படின்ட்டு யோசிச்சேன். ஓகே. So, like, since I've known you for some time now, I thought, like, okay, we'll ask about a few life-related questions, adulting questions. ஓகே. இவ்வளோ பேசுறீங்க, எல்லா டாப்பிக்கை பற்றியும் நீங்கள் பேசுறீங்க. நீங்கள் யாருன்ட்டு உங்கள் வியூவர்ஸ்க்கு தெரியணும்ல. கரெக்ட். அதனால ஸோ பேசிக்கலாக நான் யாருன்றது வந்து நான் யாருன்னு சொல்கிறத விட நான் யாருன்றது நீங்கள் சொன்ன நல்லாயிருக்கும். ஓகே ஓகே கைஸ், முனி வாஸ் லைக் அ வெரி பாப்புலர் பர்சன். லைக் என்னோட ஃபர்ஸ்ட் இது சொல்கிறேன் நான், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். முனி வாஸ் இன் ரோட்ராக்ட். ஹி வாஸ் அ வைஸ் பிரசிடென்ட் இன் ரோட்ராக்ட். So he was a very, very popular person in college, and so a lot of people knew him. And Muniyoda stories வந்து எப்பவுமே ஒரு ட்ரெயின் தான் இருக்கும். எப்பவுமே something will be happening in his life. A very happening life இருந்த person, maybe even now. So I just wanted to know how the transition was like. ஏன்னா காலேஜ்ல அவ்வளோ லைக் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், லைக் இந்த ஸ்பாட்லைட்ல இருந்துட்டு கண்டிப்பா காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் that might have been missing. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப் இருக்கும் பார்க்கறதுக்கு. Everybody cannot be hanging out all the time anymore. So how was that transition like? To answer your question, I was an introvert in school days. Honestly speaking, I was an introvert. எத்தனை பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ நான் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐம் அன் ஆம்பிவர்ட் நோ. ஸோ ஸ்கூலில் வந்து ஐ கிரேவ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். I craved for the attention, even though I was the first one who was getting நான் நல்ல மார்க் எல்லாமே எடுப்பேன், ஸ்கூல் பெட்டு, ஸ்டாஃப் பெட்டு, பட் ஸ்டில் ஐ கிரேவ் ஃபார் த அட்டென்ஷன். ஈவன் ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ட்ராமாஸ், குட்டி குட்டி காம்படிஷன்லாம் ஸ்கூலில் பேசினாலும் பழகினாலும் பீப்புள் ஆர் ஸோ டிஸ்டன்ட் வித் மீ. அது எனக்கு ஆக்சுவலி வந்து அந்த அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கல, ரெக்வயர்ட் அட்டென்ஷன். இப்போ ஈவன் தோ நான் ஒரு நல்ல மார்க் எடுத்தேன், ஐ ஜாயின் இந்த ஒரு நல்ல காலேஜ் நினச்ச ஒரு காலேஜில் சேர்ந்தேன். ஸோ நல்ல காலேஜில் தான் சேர்ந்தேன். அண்ட் ஈவன் ஃபஸ்ட் இயர்லேயுமே ஐ வாஸ் வெரி இன்செக்யூர். ஸோ நான் காலேஜ் முடிச்சு 7 வருஷம் ஆக போகுது. ஸோ ஐ எம் நாட் தட் யங். ஸோ இவங்களோட நான் சீனியர். ஸோ ஃபஸ்ட் இயர்லேயுமே எனக்கு அவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கல. ஸோ இங்கே குட்டி குட்டி கிளப்ஸ்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி என்னோட இன்னர் செல்ஃபை பிரேக் பண்ணி இப்படியே இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் செட் ஆகாது. பிகாஸ் ஐ நீட் பீப்புள் அட்டென்ஷன்றதை விட ஐ வாண்ட் டு டாக் டு லாட் ஆஃப் பீப்புள். அது என்னோட ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோலாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் விட்டு போகும்போது எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங். ஸோ எல்லாத்தையுமே ஆல் த பாசிபிள் வேஸ், எங்கெங்கெல்லாம் பேச இடம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண இடம் கிடைக்குதோ, என்ன பாசிபிள், என்ன சான்சஸ் கிடைக்குதோ எல்லாமே பண்ணேன். பட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு எல்லாமே நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு. நிறைய ஐ ஹேட் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஐ வாஸ் இன் லைம் லைட். எனக்கு வந்து ஐ யூஸ் டு கெட் 500 டிஎம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டிஎம்ஸ், குரூப்ஸ், சாட்ஸ். இப்போ எடுத்து பார்த்தா என் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் கூட இருக்காது. எப்படி இருக்கு லைக் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அந்த டிஃபரன்ஸ்? அப்போது வந்து ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லலாம், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே சரி, நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சி லைம் லைட்லேயே இருந்துட்டு எல்லாரும் நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்போம். எல்லோரும் வந்து முனியும்வாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ் டு லைக் இட். ஈவன் தோ சொல்லுவீங்க இல்லை நான் அப்படிலாம் கிடையாதுன்னு, தற்பெருமை இல்லைன்னு சொன்னாலும் யூஸ் டு லைக் சச் திங்ஸ். கிழக்குப்பாக தான் இருக்கும். அண்ட் பீப்புள் டாக் டு யூ, பீப்புள் லுக் அப் டு யூ இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ், இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். யூ வில் பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சோ மெனி பீப்புள். அப்படி இருக்கும்போது அதுக்காக எங்கள் மாரல்லாம் நாங்கள் எப்பயுமே தப்பிக்க நடந்ததே கிடையாது. ஸோ ஸ்டில் வி ஃபாலோ த சேம் மாரல். யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. வி நோ வாட் வி ஆர் டூயிங் அண்ட் ஐ நோ வாட் ஐ எம் டூயிங்.
ஸோ எங்கே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஐ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தட். என்ன சொல்கிறேன்னு புரியும் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பாப்புலராக இருக்கும்போது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை நான் பண்ணாமல் இருந்தேன். ஸோ நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. when you have a power to exploit others you don't have to do it. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு லெசன். இது முக்கியமான சாய்ஸ் அண்ட் முக்கியமான லெசன். அண்ட் ஐ ஹேட் அ வெரி 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 பெஸ்ட் சர்க்கிள் அரவுண்ட் மீ. பீப்புள் ஹூ டோன்ட் ட்ரிங்க், பீப்புள் ஹூ டோன்ட் டாக் பேட் அபவுட் உமன். அதெல்லாம் வந்து யூ கான் கெட். நான் வந்து சொல்கிறது வந்து ஒரு மாதிரி உட்டோப்பியா மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்ட் மாதிரி இருக்கும். பட் யா ஐ ஹாவ் பீப்புள் லைக் தட். ஸோ அதனால் வந்து நானும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்து வச்சுக்கோங்களேன். எங்கள் சுற்றி எல்லாமே ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் லைஃபோட சீரியஸ்னஸ் புரியும். லைஃப் இஸ் நாட் அபவுட் ஒரு என்ஜாய்மெண்ட் மட்டும் கிடையாது. காலேஜ் வந்து காலேஜ் முடிச்சிங்கன்னா யூல் ஹேவ் ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர். எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது நிறைய உங்களை சுற்றி வந்து இந்த மாதிரி உங்கள் பியர்ஸ் உங்கள் ஜூனியர்ஸ் லுக்கப் பண்ணுறது போய் உங்கள் ஃபேமிலி உங்களை லுக்கப் பண்ணுவாங்க. சரி அடுத்து என்ன பண்ண போகிறேன், பெரிய மனுஷன் ஆகிட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, and when you enter into a work life it is a very different game. And if you expect the same level of friendship in our culture, that won't work. At work, do you expect that kind of spotlight? I expect it. Honestly, I'm a kid. I expect the same. நான் காலேஜில் ரொம்ப பாப்புலராக இருந்தேன். I wanted to be the same in my work also. Somehow I got that. Okay. I was in spotlight for very first 6 months. Okay. If you go to third floor, everybody talks about Muni. And அவங்க ஒரு பையன் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவன் இல்லைன்னா ஒரு மாதிரி, அவன் இல்லைன்னா நான் இல்லைன்னா அந்த ஃப்ளோரே அமைதியாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் நேற்று லீவான்னு கேட்பாங்க. I used to be very very friendly with everybody. Then COVID came. Okay. Everything changed. And I became introvert again. So அந்த ஃபேஸ் வந்து இதுதான். அண்ட் நல்லா இருந்துச்சு. கோவிட் வந்து எல்லாருக்குமே it took so much things from us. Yeah. It took my introvert perspective from me. Nice. அப்பதான் தெரிஞ்சுச்சா social interactions எவ்வளவு important. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, without social interaction I can't live. Without people I can't live. I need something to distract me, to keep me engaged. எனக்கு அது இல்லைன்னா எல்லாருக்கும் ட்ரக் இல்லைன்னா கையெல்லாம் உதறிப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து யார்ட்டையுமே பேசலை, தனியாக இருக்கிறது. ஆக்சுவலாக தனியாக ஐ மீன் பீயிங் அலோன் இஸ் ரியலி டஃப் தென் வாட் வி திங்க். அதெல்லாம் வந்து கோவிடில் ஃபேஸ் பண்ணது தான். ஸ்டில் ஐம் ஃபேஸிங் பிகாஸ் ஐம் சிங்கிள் at 27. ஸோ It is a choice. இட் இஸ் அ சாய்ஸ். யா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான்னு தெரில, நிறைய இழுத்துட்டேன். No, it's okay. நம்மள இங்க வந்து we like lords. டாபிக்கா இருந்தாலும் ஒரு லோர். என்னோட ஆடியன்ஸ் என்னை போட்டு அடிப்பாங்க. 2 minutes தான் கண்டென்ட், 4 minutes அங்குன்னு அடிப்பாங்க. யா இட்ஸ் இஸ் வெரி வேலிட். யா so that's it. So next வந்து I wanted to ask like another important thing is you moved from mech to tech. Yeah, mech to tech. நல்லா இருக்கு. So how was that? So yeah, How was that like? it is difficult. As I said before, it is very If difficult. somebody is watching and they also want to do this, like what is the path to take? The only path, keep trying and please work hard. இது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் and trust the people around you. நிறைய ட்ரை பண்ணோம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல். நான் வந்து ஐ வாஸ் நாட் இன்ஜினியர் பிஃபோர். as in நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணல, ஒரு கிராஜுவேட் ட்ரெயினாக ஜாயின் பண்ணேன் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரோல். உள்ள ஒரு 3 months என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மை டிரெக்டர் கால் மீ அண்ட் செட் யூ ஆர் வெரி குட் அட் கோடிங். You are speaking so much. We can't even control. You have a development skill. Why are you wasting your skill? We have another role inside. It's an SD role. Why can't you take it up and do it? Upon ketappo, 2 people fought for me. One is for a business analyst role, one is for a software developer role. 2 மேனேஜர் கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க, I can take business analyst role or product manager role after being a software engineer down the line. பட் நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுலாம் தான் சிக்கன் அண்ட் எக் தான். ஸோ ஐ சோஸ் SDE பிகாஸ் I strongly believed she can mentor me very well.
எனக்கு அந்த அவங்க பேர் ஐஸ்வர்யா. ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹானர் ஃபார் மீ டு மென்ஷன் ஹர் நேம் இஸ் ஐஸ்வர்யா பாலாஜி. I'm actually forever grateful for Aishwarya and Ram and Clinton and Afsal. So I had super friendly mentors, seniors who guided me very well. They saw the potential. நான் அதுக்காக வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக அவங்க என்னை நம்புகிறாங்க. they given me a chance. அதுக்காக வந்து அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு தெரிலனே சொல்ல மாட்டேன். I'll go and study and prepare ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி. அப்போ இந்த ChatGPT கூட கிடையாது. அப்போ வெறும் யூடியூப், உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. And I come from a very non-technical background, ஃபண்டமெண்டலாக சொல்யூஷனாக தெரியாது. பட் they were kind enough to sit with me and explain me certain things. எனக்கு புரியலாம் because they saw how much effort that I'm putting in. They saw potential in you. They saw the potential அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் so they saw the potential and they used to help me. எனக்கு அப்போ அதனாலுமே எனக்கு இப்போவுமே ஐ ஹேட் பீப்புள் பட் ஐ ஸ்டில் பிலீவ் இன் பீப்புள் பிகாஸ் ஆஃப் சச் பீப்புள். அவங்க வச்ச ட்ரஸ்ட் தான் நான் இங்கே இன்னைக்கு இருக்கேன். அண்ட் ஸோ அதை நான் ரெசிப்ரிகேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க கொடுத்த ட்ரஸ்ட்டை ஐ ட்ரஸ்ட் சம் பீப்புள் இன் மை ஒர்க் ஸ்பேஸ் ரைட் நவ் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் பாசிங் இட். நான் என்ன கிடைச்சதோ அதை நான் பாஸ் பண்ணுறேன். ஈவன் ஐ ரெக்ரூட். நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறேன் இப்போலாம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் தேர் எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேயே பார்க்கலானாலும் ஸ்கில் இருக்கா, அந்த லேர்னிங் கேப்பபிலிட்டி இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா. என்கிட்ட என்னெல்லாம் என்னோட மென்டார்ஸ் பார்த்தாங்களோ அதில் ஒரு ஸ்பார்க் பார்த்தா கூட ஓகே லெட்ஸ் கிவ் தம் அ சான்ஸ்னு வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அது ஐ எம் ஆக்சுவலி ஃபார் எவர் கிரேட்ஃபுல். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை தான் பண்ணணும். we have to keep work on ourselves. நிறைய படிக்கணும், நிறைய அப்டேட்டடாக இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் CS கிராட்ஸ் ஃப்ரம் IIT, பெரிய பிக் இன்ஸ்டியூட். நிறைய அரௌண்ட் சென்னையிலேயே அவ்வளோ காம்படிட்டிவான இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் I work in a world class workplace. So I compete with so many engineers from very top universities, not only from India. So it is very tough to compete against them. But அதுக்காக வந்து keep upgrading myself. Yeah, now I work on all the technologies, so which is great. This is just a testament of your hard work. I still study, so I still work every day. When Narayanamurthy says அவர் சொன்னார்ல நிறைய பேர் ட்ரிகர் ஆனாங்க. பட் எனக்கு ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நான் வந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணணும் 24/7 18 hours ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்காக யூ கேன் ஒர்க் ஃபார் 18 hours. 100%. That's it. But I don't believe in work-life balance unless and until I get something from it. Okay. I work for myself 24/7, but I don't work for a company 24/7. Yeah. So என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் கடைசியில் நம்ம என்ன பண்றோமோ we are doing it for ourselves only. நம்ம டைம் 24 hours எப்படி யூட்டிலைஸ் என்ன கேள்வி கேட்டேன் நான் நாராயணமூர்த்தி வரைக்கும் போயிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. That's okay. This is மொட்டமாடி talk, so it's valid. Yeah. So okay, so now we know about your background, we know how you feel in your core. Let's touch on friendships. I want to know how your friendship dynamic changed from college to now as an adult. Actually, I'm an open book so far. Till yesterday, I'm an open book. Till yesterday, I'm an open இன்னைக்கு தான் book close பண்ணிட்டாரு. So, I'm learning every day. So the main reason I wanted to explore people is to understand the perspective of life, to understand the different various aspects of life. Because எனக்கு தெரியாது. I come from a very small background. எனக்கு பெருசாக ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் மச் எக்ஸ்போஜர் ஆன் ஹவு டு ரீச் அவுட் டு சம்மன், ஹவு டு டாக் டு சம்மன், ஹவு டு பிஹேவ் டு சம்மன், எஸ்பெஷலி when it comes to ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நிறைய இடத்துல சொதப்பியிருக்கேன், நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல கற்றுருக்கேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதுவும் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து usually like mechanical boys have zero interaction with girls, but நீங்க வந்து நிறைய கிளப்ஸ்ல ஆக்டிவா இருந்தனால you had interacted with girls back then also. Now also you have a lot of female friends. So how has that shaped your adult life? As a man, how I look at things எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. When it comes to how you approach. I'll answer your first question. Okay. First question என்ன? First question, friendship எப்படி மாறி இருக்கு டைனமிக்? I used to trust so many people. பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து கார்த்தி வந்து என்கிட்ட வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா உட்காந்து கிறுக்க மாதிரி கேட்டுட்டு தான் இருப்பேன். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் கிறுக்க மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பேன்.
And when I realized people only come to me when they needed something. ஏன்டா கார்த்தி? Karthi, not Karthi. Just generally speaking, I have friends who only come to me if they need something. And if I needed something, they won't. இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசிப்ரிகேட் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ ஸ்டில் ஹேவ் பை எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஒருத்தரே 2 பேரை. ஸோ ஃபார் சம் அதர் ரீசன். ஸோ பட் இன் ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஷிப்போ எனி ரிலேஷன்ஷிப்போ ரெசிப்ரிகேஷன் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம இருக்குன்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஒரு செவரு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஐ ஸ்போக் டு சோ மெனி செவரு இன் மை லைஃப். ஐ ஹெல்ப் சோ மெனி செவரு எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி, சோ மெனி திங்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா we'll feel empty. ஐ எம் ஆல்வேஸ் த கிவர் சைட். ஸோ எப்பயுமே ரிசீவர் சைடில் You have to re-evaluate your friendship. அதுதான் ரிசீவர் சைடில் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கேன். ஸோ How is that now? Now also it's இட் இஸ் like ஓகே. இட் இஸ் பெட்டர் நவ் ஆக்சுவலி. See, I used to talk to more than 50+ people. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே நான் வந்து 150 பேர் போட்டு வச்சிருந்தாலும் இப்போ வந்து ஐ ஹேவ் 30 அவ்வளோதான். அதுலேயும் நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணோன்னா ஒரு 10 பேர் போடலாம். ஸோ ஐ ஹாவ் வெரி ஹேண்ட்ஸ்ஃபுல் ஆஃப் பீப்புள் கரண்ட்லி. ஒரு இப்போ நான் வந்து ஐ கேன் சே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்க 3 பேர், பொண்ணுங்க ஒரு 3 பேர், அவ்வளோதான் போதும். ஏன்னா அதுவுமே நான் ரீவேல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக நிம்மதியாக இருக்குது. லெஸ் கேஆஸ், லெஸ் மெயின்டெனன்ஸ். எல்லாத்தையும் போய் நான் இப்படி தான் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னு தெரியும், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சர்டன் திங்ஸ் என்னென்னு தெரியும். யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ஓவர் எக்ஸ்பிளைன் சர்டன் திங்ஸ். அப்படி இருந்தால் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் வந்து ஒன்று பண்ணிட்டு ஐயோ இவன் தப்பாக எடுத்து போகலாம், ஐயோ இவன் தப்பாக எடுத்து போனால் நீங்கள் போய் அதை ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மென்ட் டு சே அப்படின்னு சொன்னால் அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? ஏன்னா யூசுவலா in our day to day lives and in work also we are constantly proving ourselves to somebody. நான் இப்படிதான், என்னால இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயாச்சும் we don't we have need to, we have a space to ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அவனுக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நிலேஷ்லாம் எனக்கு கால் பண்ணுவான் ரேண்டமாக. we used to talk, கட் பண்ணிட்டு போயிடுவோம். we don't even mind. அன்னைக்கு கால் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ரேண்டமாக வருவான், பேசுவான், போயிடுவான். நான் வந்து சாரிடா கட் பண்ண கூட கேட்க மாட்டேன். பேஸ் ஈனோஸ் மீனோஸ் அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஸோ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து போதும். ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் எனஃப். பட் யூ நீட் டு நோ லாட் ஆஃப் பீப்புள் இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்ட் மோர் திங்ஸ். பட் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களை பர்சனல் ஸ்பேஸில் வைக்கணுமா, குட் புக்கில் வைக்கணுமான்றது தட்ஸ் அப் டு யூ அண்ட் தெம் டு டேக் அ பார்ட். ஸோ ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அக்வைண்டன்ஸுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தான் வந்து நான் ஒரு ஓப்பன் புக்காக இருந்ததுனால எல்லாரும் வந்து இது பீப்புள் ஸ்டார்ட் டேக்கிங் கண்ட்ரோல் ஆன் ஹவு ஷுட் ஐ டாக், ஹவு ஷுட் ஐ பிஹேவ் அண்ட் ஹவு ஷுட் ஐ டூ சர்டன் திங்ஸ். அண்ட் ஐ எம் பிரிட்டி மச் ஓகே இஃப் அவங்க வந்து if they correct my moral values, if I'm doing something which is fundamentally wrong, it is fundamentally wrong, it is cancelable. உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ரவுண்ட் டேபிள். I support TV cases which is fundamentally wrong. Fundamentally wrong. ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். Political viewsல I have different opinion. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டலாக ராங்காக இருக்கிறத வந்து யார் கரெக்ட் பண்ணாலும் அந்த ஓப்பன் புக்கில் வந்து எடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் சில விஷயத்தை கரெக்ட் பண்ணும்போது சில கோர் வேல்யூஸை வந்து டச் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிகர் ஆகும்னு வச்சுக்கோ சாரி. யா. அண்ட் when it comes to ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அகெயின் எனக்கு பிரதர் தான். எங்கள் வீட்டில் பொண்ணு கிடையாது. நான் பார்த்து வந்து ஒரே பொண்ணு எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஐ ஹேட் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஐ மீன் நான் படித்தது எல்லாமே ஃபுல்லாக வந்து அது பேர் என்ன சொல்லுவோம், பாய் ஸ்கூல் இல்லை, இன்னொன்று பேர் என்ன சொல்லுவோம், கோயடை மறக்கிற அளவுக்கு வயசாயிருச்சு. கோயடில் தான் படித்தேன் 2 வருஷம் மட்டும்தான். நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல் ஃபுல் பாய்ஸ் ஹால் கெத்துக்கு அந்த கேங்கில் படித்தேன். 9th 7th தவிர இது எல்லாமே கோயடில் தான் படித்தேன். ஸோ அதனால் அந்த பர்சனல் பவுண்ட்ரி ஒரு உமனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், என்னெல்லாம் கேட்கணும், என்னெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஓரளவுக்கு தெரியும். பட் எப்படி அப்ரோச் பண்ணி பேசணும் இன்னமும் தெரியாது, எப்படி அப்ரோச் பண்ணி பேசணுன்ட்டு. பட் ஸ்டில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். இப்போது மதுவிட்ட பேசுகிறேன்னா மதுவிட்ட என்னெல்லாம் கேட்கணும், என்னெல்லாம் கேட்கக்கூடாது, எது வந்து மதுவோட ரொம்ப பர்சனலான விஷயம் அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. பவுண்ட்ரியை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. அப்போ இல்லை, அதனால் நிறைய பிரச்சனை ஆயிருக்கு.
ஸோ ஐ எம் நாட் அ கிரேட் பர்சன் ஃபார் இன் எவ்ரிபடி பெர்ஸ்பெக்டிவ். ஐ மைட் பி ராங் ஒன் இன் சம்படி பெர்ஸ்பெக்டிவ் விச் இஸ் வெரி மச் அண்டர்ஸ்டாண்டபிள். எனக்கு தெரியாமல் சில விஷயம் நான் பண்ணியிருக்கலாம். ஈவன் என்னோட ஃபேர்வெல் மெசேஜில் கூட ஐ காட் so many ஒரு ஃபார்ம் சென்ட் அவுட் பண்ணி நான் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஒரு ஃபார்ம் சென்ட் அவுட் பண்ணி எல்லாரும் அந்த நீங்க ரெஸ்பான்சஸ் இன்னும் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். டீகோடிங் ரெஸ்பான்சஸ் பாட்காஸ்ட் போடலாம்னு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் த ஐடியா. ஐ ஹாவ் அ கூகுள் ஃபார்ம் மோர் தென் 150+ ரெஸ்பான்சஸ் இருக்கும். அதில் வந்து 1% மென்ஷன்ட் நீங்கள் வந்து ஒரு பொண்ணை ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டீங்க. ஐ நோ யூ டென்ட் மீன் இட், பட் இப்போ நீங்கள் அதை இப்போ நினச்சது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. பட் யூ டிட் இட் அட் த டைம். பட் we know it was not intended to do it, but hope you realize it. என்னமா சொல்ல வர எனக்கு புரியல. பட் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி அந்த மாதிரி யாராவது நான் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், என்ன பேசணும்னு தெரியாமல். எனக்கு நல்லா கோவம் வரும். ஆக்சுவலி எனக்கு நல்லாவே கோவம் வரும். ஒரு மாதிரி பயங்கரமாக கோவம் வரும். ஸோ சில டைம்ஸ் வந்து சில இடத்துல அதெல்லாம் நான் பட்டிருக்கேன். அதை லேட்டராக நான் ரிக்ரெட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் சில பேரோட பர்சனல் பவுண்ட்ரிலாம் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் போன மாதம் கூட போய் நான் கிராஸ் பண்ணதுக்காக சாரிலாம் கேட்டு வந்தேன். ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ எம் ரியலைசிங், அதுதான் ஃபேக்ட். ஸோ ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது இந்த பவுண்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறது, உமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மென் பற்றி தெரிஞ்சுக்கிறது, உமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சர்டைன் திங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் வந்து இட்ஸ் ஃபண்டமெண்டலி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி மென். கரெக்ட். இல்லைனா வந்து they look women in the way what they want to see. அது வந்து which is wrong. எனக்கு ஒரு பொருளை பிடிக்கும், நான் இப்படி தான் பார்ப்பேன்னா அந்த பொருளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். I'm really sorry, I'm comparing women to. அதெல்லாம் டெய்லி பேசிஸ்ல அத நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் போல கார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். So you will get to know the perspective of women. அதனால தான் ஒரு மேனோட லைஃப்ல ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது வந்து இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு பாட்காஸ்டாக பண்ணலான்னு இருந்தோம். But I think we spoke a lot. Yeah, we touched it. Okay. So guys, I hope now you know Muni a little better because we have spoken about all his core values, about how he views life. So from now on you can look at this podcast from a different perspective because you know the speaker better now. So I hope you enjoyed. That's it. Yeah. Okay. You want me to ask more questions? If you have any one last question you can ask. We can close it with one last question. How is life in Chennai? It is little tough. No, then like I'll rephrase this. College we lived in a beautiful place called Coimbatore, very secluded, very beautiful. Chennai is busy. Yes. Chennai is always happening. Yes. Chennai you need friends. And I'm living without friends. You want to know how? Yes. What are your hacks? Hacks. It is very hard to live in Chennai in your mid-20s. Actually. And when you don't have any hobby per se, that's even more difficult. So I'm finding a hobby to keep myself busy. Hobby, yeah. Let's talk about fitness. What got you into fitness and what you would like to tell people about like starting fitness? For example, me, like I'm not at all fit. Where do you think I should start? See, ஃபிட்ன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்ன்றது நாட் சும்மா பாடி ஃபிட்டாக வைக்கிறது இல்லை, ஹெல்த்தியாக இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டு. ஆக்டிவாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம நினச்சதை நம்ம சொல்கிறத நம்ம பாடி கேட்கணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் எந்திரிச்சு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃபிட்னஸ். அண்ட் ஐ எம் நாட் தட் ஃபிட். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ஐடியல் ஃபிட்னஸில் வருவேன். ஸோ எனக்கு வந்து I have another reason for my fitness, for some medical reason, but still எனக்கு வேறு எதுவும் இல்லை வீட்டில் தான் பண்ணுறது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது, ஓவர் திங்க் பண்ணுவேன். ஸோ காலையில் மார்னிங் ஓடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மார்னிங் ஜிம் போயிட்டிங்கன்னா எப்படியும் பாடி டயர்டாக தான் இருக்கும். எப்படி ஓவர் திங்க் பண்ணி பாரு. திஸ் இஸ் an action. ஸோ அதான் 27ல் you don't have much life. And I don't drink, I don't go out much. I go to movies all alone myself, sometimes with my brothers, sometimes rarely with my friends if they are in city.
அண்ட் சில பேர்லாம் ரூம்மேட்ஸ் இருக்காங்க, அவங்களுமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ roommates roomல இருக்க மாட்டாங்க. தே ஹாவ் லைஃப் டு ரைட். ஸோ வி கான் டிமாண்ட் தெம் டு பி வித் மீ ஆல் த டைம். ஸோ இட்ஸ் இது mature மெச்சூர் ரூம்மேட் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ஃபைண்டிங் அ ரூம் ஃபார் கீப்பிங் மீ பிஸி. இது பண்ணால் இது பிஸியாக இருக்கும். நான் ஐம் ஜஸ்ட் புஷிங் மை செல்ஃப் இன்டு ஒர்க் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஏன்னா வீக்கெண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. பட் வேற உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு இருக்கும்ல, லைக் டு வாண்ட் டு லேர்ன் சம் நியூ ஸ்கில்? ஆக்சுவலி எனக்கு வந்து அதான் Completely- எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்காது, பயமாக இருக்கும். ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பாரு கூட்டு போனாங்க. அங்கே எல்லாம் டிஜே போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ளேயே கேவலமாக லைஃப்பில் நான் அப்படி டான்ஸ் ஆடினதே கிடையாது. அவள் கூட்டு போய் ஃப்ளோரில் நிறுத்தினா எனக்கு என்ன ஆடுறதுனே தெரில. எனக்கு அன்னைக்கு டிசைட் பண்ணேன், நம்ம டான்ஸ் ஆடணும், நல்லா ஆடணும். நான் இன்னமும் நல்லா ஆடுறேன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவா ஆடுவேன். அந்த டிஜே ஃப்ளோரை கூட்டு போனால் அங்கே இருக்கிறத வெட்டரை ஆடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி அவங்கள மாதிரி ஆடணுன்றது ஆசை, ஓகே. அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு சில இதெல்லாம் பயமாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ஸ்விம் பண்ண ஆசையாக இருக்கும். நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுன்றது இன்னொரு ஆசையாக இருக்குது. எனக்கு ஹைக்கிங் போக ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹைக்கிங் வந்து சம் ரீசன் என்னால் தனியாக போக முடியாது. Correct. ஐ நீட் சம் ஒன் டு அசோசியேட் வித் மீ. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர் டு கோ டு ஹைக். ஸோ யாராவது வந்தாங்கன்னா ஹைக்லாம் போவேன். ஸோ இந்த மாதிரி Open call. ஓப்பன் கால் கைஸ், ஐ திங்க் ஐ ஹேவ் சம்மன், கேன் ஐ மென்ஷன் தி நேம்? ஸோ அடி வாங்கிடுவேன். நான் தேங்க் காட் அவள் பாட்காஸ்ட் கேட்கணுங்களா, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய ஆசை இருக்குது. சாகிறதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வந்து ஆசைப்பட்டோமோ, என்னெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ எல்லாத்தையுமே பண்ணிடணும். ஸோ எனக்கு ஒரு அவ்வளவுதானே வாழ்க்கை. அவ்வளோதான் வாழ்க்கை. ஒரு சிட்டியில் என்னால் தனியாக வாழ முடியாதுன்னா வாழ முடியுன்றது என்னால் முடியுது. என்னோட ஓன் ஃபினான்ஸை என்னால் மேனேஜ் பண்ண முடியுது, பெட்டராகவே மேனேஜ் பண்ண முடியுது, என்னை நானே பெட்டராக பார்த்துக்க முடியுது. நான் நிறைய வேலை ஸ்பாயில் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் ஐ கேம் பேக் அண்ட் டுக் கேர் ஆஃப் மை செல்ஃப் வெரி வெல். அண்ட் யா, ஐ எம் ஃபைண்டிங் குட்டி குட்டி ஹாபி. யாராவது வந்து என்கிட்ட வந்து இது உன்னால் பண்ண முடியாதுனாங்கன்னா அதை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு. தட்ஸ் ஹோல் ஸ்டோரி. எனக்கு அப்படி தான் ஒர்க் ஆகும். யாராவது வந்து என்ன ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா அதனால இது பண்ண முடியாது, உங்களால டான்ஸ் ஆட முடியாது, பண்ணிடுவேன். நாளைக்கே வந்து முனி பண்ணிடுவேன். பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணிடுறது. போங்க டான்ஸ் கிளாஸ் போங்க. போகிறேன். நீங்களும் வாங்க போகலாம். யா, ஃபிட்னஸ்க்கு வந்து கேட்டிங்கல்ல, அட்வைஸ் கேட்டிங்க. நாங்கள் என்னை பற்றி சாரி, ஐம் ஸோ நீங்க அப்செஸ் வந்து வித் மை செல்ஃப். பெங்களூர் வாங்க. வரேன். Just move to Bangalore. I'm Go to planning Chennai to. face. ஐம் பிளானிங் டு மூவ் பாப்போம். ஃபார் சம்படி. ஸோ பாப்போம். பார்ப்போம். ஐ எம் ஹியர் ஃபார் அ ரீசன். இஃப் திங்ஸ் டிடன்ட் கோ த பிளான் இட் வாஸ், ஸோ ஐ மைட் மூவ் டு மேங்களூர். பார்ப்போம். அண்ட் ஒரே ஒரு ஃபிட்னஸ் அட்வைஸ் என்னென்னா, உங்களால் ஒரு 3 ஃப்ளோர் உங்களால் ஏற முடியுது மூச்சு வாங்காமன்னா, யூ டோன்ட் நீட் அ ஃபிட்னஸ். முடியலன்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இதே சிம்பிள் மேத்து தான். ஸோ நான் வந்து ஐ வாஸ் 94 கேஜி இருந்தேன். என்னால் வந்து பெட்டில் இருந்து எந்திரிச்சு போய் தண்ணி கூட குடிக்க முடியாது. Tired. அவ்வளோ டயர்டாக இருக்கும், பாடி ஆக்டிவாகவே இருக்காது. இப்போவுமே நான் வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்கேன்னா எனக்கு தெரில, பட் என்னால் நான் நினச்சதை பண்ண முடியுது. அண்ட் I'll say the same thing to everybody. You don't have to hit gym. At least find some way to keep yourself active. ஒரு கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு பர்ன் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அ வே. ஸோ we are closing this podcast with a happy note, with a healthy note. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மது ஃபார், நான் என்ன பண்ணேன்னு தெரில, என்னை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னு தெரில. பிகாஸ் ஐ ஹாவ் so many தெரில மைல்ஸ் டு கோ. பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் த பாட்காஸ்ட். அண்ட் it's an honor for me to feature. இன்னைக்கு வந்து மது took ஹைஜாக் பண்ணிட்டாங்க என்னோட பாட்காஸ்ட். ஸோ ரீநேம் பண்ணிடலாம், மது ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ மது யூடியூப் சேனல் ஆன் யூடியூப். ஆப்வியஸ்லி ஒரு வருஷத்துக்கு 3 வீடியோ போடுவேன். 3 வீடியோ போடுவாங்க, பட் ஒர்த்தா போடுவாங்க. நம்ம சேனல் பேர் சொல்லிட்டோம்ல, மது நட்ராஜன். அவ்வளோதான். ரெக்கார்ட் ஆலையா? நீ சாவடிச்சிடுவேன்டா அவனை.